கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2026 நமக்கு சிறப்பு ஆராதனை நடைபெறும். பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறும். திருவிருந்து ஆராதனையும் நடைபெறும். விசுவாசிகள் யாவரும் சங்கீதம் 100:1-2 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆனந்த சத்தத்தோடு நீங்கள் யாவரும் தேவ சமூகத்தில் வாருங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள், சுகத்தை பெற்று செல்லுங்கள், அற்புதத்தை பெற்று செல்லுங்கள். தேவனோடு கூட இருக்கிறார். ஜெயத்தின் நாள், அது வெற்றியின் நாள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அதில் மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வியாதியோடு பலவீனங்களோடு பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் அழைத்து வாருங்கள். அவர்களுக்காய் நாம் விசேஷமாக ஆராதனை முடிந்த பின்பு நாம் ஜெபிப்போம். நாங்கள் ஜெபிப்போம், ஊழியர்களாய் நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் அற்புதத்தை செய்வாராக. காட் பிளஸ் யூ. நம்முடைய ஆலயத்தின் முகவரி இயேசு இரக்கமளிக்கார் சபை, 2/897A, முருக்குத்திப்பள்ளம் பஸ் ஸ்டாப் அருகில், ஆண்டிய கவுண்டனூர் கிராமம், உடுமலைப்பேட்டை தாலுகா, திருப்பூர் மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. உடுமலைப்பேட்டை பஸ் நிலையத்திலிருந்து, மத்திய பஸ் நிலையத்திலிருந்து, பேருந்து நிலையத்திலிருந்து நம்முடைய ஆலயம் 7 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கிறது. வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். விசேஷமாக யூடியூப்ல லைவ்ல வரும். விசுவாசிகள் பாருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அதை அனுப்பி வையுங்கள். அநேகர்களுக்கு நீங்கள் அனுப்புங்கள். லைவ்ல பார்க்கிறவர்கள் வெளி இடங்களிலிருந்து அநேகர்கள் பார்ப்பதற்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தேவன் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நாளை தினம் உலகமெங்கும் நடைபெறுகின்ற பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை ஆசீர்வதியுங்க. தேவனாகிய கர்த்தர் இந்த சபையில மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து விசேஷித்த அபிஷேகத்தினாலும் உம்முடைய ஆவியினாலும் மகிமையினாலும் கர்த்தர் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. வாருங்கள், உற்சாகத்தோடு கூட தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.